ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஒருங்கிணைந்து செயல்பட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தற்போது அதே ஒருங்கிணைப்போடு கோவில்பட்டியில் 40 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருக்கும் சேவல்குளம், வேப்பங்குளம் என்ற 2 கண்மாய்களை தூர்வாரி வருகின்றனர். அரசு செய்ய வேண்டியதை இந்த இளைஞர்கள் செய்வது அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கோவில்பட்டியில் ஜல்லிக்கட்டுக்காக ஒருங்கிணைந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து ஏதாவது சமூக பணியில் ஈடுபட வேண்டும் என்ற உத்வேகத்தில் இருந்தபோது அவர்களின் எண்ணத்தில் உதித்ததுதான் நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்ற எண்ணம். உடனடியாக அதற்கு செயல் வடிவமும் கொடுத்தனர். பசுமை பயணம் என்ற வாட்ஸ்அப் குழு ஒன்றை தொடங்கிய இளைஞர்கள் தங்களின் எண்ணத்தை அதில் பதிவிட்டனர். இந்த முயற்சிக்கு அவர்கள் கைமேல பலன் கிடைத்தது. இளைஞர்களின் இந்த திட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு கரம் நீட்டினர். தங்களுக்கு கிடைத்த ஆதரவை மூலதனமாக கொண்டு செயலிலும் இறங்கினர். சேவல்குளம், வேப்பங்குளம் ஆகிய 2 கண்மாய்களையும் தூர்வார திட்டமிட்டனர். வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தவர்கள் தங்களால் முடிந்த தொகையை கொடுத்தனர். அந்த தொகையை கொண்டு பொக்லைன் இயந்திரத்தின் மூலமாக சீமை கருவேலு மரங்களை அகற்றி கண்மாயை தூர்வார தொடங்கினர். 40 வருஷமா மூப்பன்பட்டி கண்மாய் தூர்வாராம இருக்கு. இதை செய்யறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம எல்லாரும் இதை தூர்வாரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். நாங்கள் முடிவு பண்ணி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் வியாபாரிகள் சங்கமும் வணிகர் சங்கமும் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இப்போ வர எங்களுக்கு அவங்க கூட உறுதுணையாக நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இளைஞர்களுக்கு ஒரு புது எழுச்சி கிடைச்சது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலமாக. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் கொடுத்தது. ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இந்த மாதிரி கம்மாய் தூர்வார ஆரம்பித்தோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற கிராமங்கள், எடுத்துக்காட்டுக்கு தொட்டாம்பட்டி கிராமத்தில் இந்த பசுமை பயணம் கோவில்பட்டி சார்பாக கருவேல மரங்களை அகற்றியிருக்கோம். தொடர்ந்து இது போன்ற பணிகளை செய்வோம். விவசாயிகளை காப்போம், விவசாயத்தை காப்போம். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் தன்னெழுச்சியை கண்ட பொதுமக்கள், வணிக அமைப்புகள் தாங்களும் உதவ முன்வந்தனர். அனைத்து தரப்பு மக்களின் உதவியோடு தற்போது தூர்வாரும் பணி 75% தாண்டிவிட்டது. மீதமுள்ள பணிகளை முடித்து கண்மாய் கரைகளை உயர்த்தி சாலை அமைப்பது மட்டுமின்றி மின் விளக்குகள் அமைக்கவும் திட்டமிட்டு இருப்பதாக நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். நாங்கள் வெற்றிகரமாக முடித்தோம் அப்படின்னா இந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு நிலத்தடி நீரும் விவசாயத்துக்கும் நிறைய பயன்படும். இதை சுற்றி ஒரு 120, 130 ஏக்கர் விவசாய நிலங்கள் இதனால் பயனடையும். நிலத்தடி நீரும் இதனால் பெருகும். அப்படிங்கிறதுனால இந்த காரியத்தில் இறங்கியிருக்கோம். அதாவது எங்களுடைய காலங்களில் கூட செய்ய முடியாதெல்லாம் அந்த இளைஞர்கள் செய்கிறாங்க, மாணவர்கள் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னைக்கும் இந்த வணிகர் சங்கமும் பொதுமக்களும் கட்டாயம் இந்த உறுதுணையாக இருப்போம். இந்த நல்ல காரியங்களுக்கு, இந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்கு உறுதுணையாக வணிகர் சங்கம் இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் செய்யக்கூடிய அத்துணை நல்ல காரியங்களுக்கும் பின்னாடி இருந்து வேலை செய்யும் அப்படிங்கிறதை நான் கூறிக்கொள்கிறேன். தங்களின் முதல் முயற்சிக்கு கிடைத்த வரவேற்பும் பாராட்டுகளும் அடுத்தடுத்து மேற்கொள்ள உள்ள பணிகளுக்கு ஊக்கமாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழும் இந்த இளைஞர்களின் சமூக பணி தொடர நாமும் வாழ்த்துவோம். இவருடைய பணி என்பது இதோடு நின்றுவிடாமல் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளிலும் இவர்கள் பங்கு இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து மகேஸ்வரன்.